அது மாத்திரமல்ல, கந்தக் யுத்தம் செய்து அகழிகள் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். கந்தக் யுத்தத்திலே அகழிகள் தோண்டிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் ஒரு கவிதையை பாடுகின்றார்கள். நஹ்னுல்லதீன பாயவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க ஜிஹாத் எனும் புனித போரிலே நிரந்தரமாக நாங்கள் திரகாத்திரமாக இருப்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நாங்கள் பையத்து செய்திருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது, சஹாபாக்கள் சொன்ன அந்த ஹதீஸ் கவிதையுடைய வசன அடிக்கு ஒப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவிதை பாடிய சஹாபாக்களுக்கு பதில் சொல்லுகின்றார்கள். எப்படி தெரியுமா? லா அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா. இறைவா, நிச்சயமாக வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கை தான் இறைவா. பகபிரின் அன்சாரவல் முஹாஜிரா. எனவே முஹாஜிரின் தோழர்களுக்கும் அன்சாரி தோழர்களுக்கும் பாவங்களை மன்னித்து விடு இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே கவிதை வடிவிலே பெருமானார் துஆ கேட்கிறார்கள் என்றால், கவிதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அளவுக்கு பிரிக்க முடியாத பெருமானாரின் அங்கீகாரம் பெற்ற விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, யுத்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல் காயப்படுகிறது. விரல் காயப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதையாலே விரலை பார்த்து ஒரு கவிதை பாடுகிறார்கள். ஹல் அன்தி இல்லா இஸ்பஹும் தபீதி வ ஃபீ சபீலில்லாஹி மா லகீதி. விரலே, நீ ரத்தம் படிக்கின்றாய், நீ இது சந்தித்திருப்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த காரியத்தை நீ சந்தித்திருக்கிறாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயமுற்ற விரலுக்கே கவிதை பாடியிருக்கிறார்கள் என்றால், கவிதை என்பது ஷரியத்திலே அங்கீகாரம் இல்லை என்று ஓதிப்படைத்த ஒரு ஆளும் நிச்சயம் பேச மாட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய தோழர்களோடும் சுமார் 100 விடுத்தங்களுக்கு மேலாக நான் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறேன். 100 விடுத்தங்களுக்கு மேலாக நான் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறேன். அந்த 100 விடுத்தங்களுக்கு மேலாக சந்தித்த பொழுதெல்லாம் அந்த தோழர்கள் கவிதை பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கானு யதனாஷதூன, அவர்கள் கவிதை பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள், பாடல்களை இசைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை பற்றி ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இன்று நவீன வழிகேடர்கள் கவிதை பாடிவிட்டால் சிறுக்கு விதத்தை என்று முகத்தை திருப்பிக் கொண்டு ஃபத்வாக்கள் கொடுத்துக் கொண்டு கொடிகள் கட்டிக் கொண்டு எதிர்கொடிகள் தூக்குவது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லையா என்கின்ற கவிதையை அவர்கள் பாடுகின்றார்கள். நேரத்தின் சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு ஒரே வார்த்தை இந்த கவிதைக்கு அர்த்தம் சொல்லுவதாக இருந்தால், குறுக்கே வந்தால் தலை பறக்கும் என்றார்கள். இந்த கவிதையுடைய சாரம்சம் அதுதான். நேரத்தை கருத்தில் கொண்டு சொல்கிறேன், குறுக்கே வந்தால் காவிரிகளே, குறுக்கே வந்தால் தலை பறக்கும் என்றார்கள். அந்த கவிதையின் சாரம்சம் அதுதான். இப்படித்தான் கவிதை பாட வேண்டும். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கிறார்கள், ஷரீத் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், என்ன கவிதை பாடுகிறீர்கள், ஹரம் ஷரீப் என்னை கொண்டிருக்கிறீர்கள், நாயகத்துக்கு முன்னால் இருக்கிறீர்கள், கவிதையா பாடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உண்மையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா தடுத்தது சரிதான் என்று பாராட்டவில்லை. மாறாக என்ன தெரியுமா சொன்னார்கள்? ஹல்லி அன்ஹு யா உமர், உமர் ரலியல்லாஹு அவர்களே தடுக்க வேண்டாம், அவரை விட்டுவிடுங்கள், பாராட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாராட்டும் என்று சொல்லிவிட்டு என்ன தெரியுமா அதுக்கு காரணம் சொன்னார்கள்? அதுதான் எங்களுக்கு தேவை. பெருமானார் சொன்ன வார்த்தை, ஃபலஹிய அஸ்ரஉ ஃபீஹிம் மின் நவஹில் நபி. வீட்டியை விட வேகமாக காவிரிகளை கவிதை காக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காவிரி தான் கவிதையாக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் வழிகாரர்களை காக்குகிறது கவிதை? நாங்கள் கவிதை படித்தால் வழிகாரர்கள் கொலைக்கிறார்கள். என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த காவிரிகள் இவர்களா என்று நாங்கள் சொல்லவில்லை, சிந்திக்கின்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். நசாயிலும் திருமதியிலும் இந்த
உண்மைகள் இருந்தும் மௌலிதுகள் ஓதக்கூடாது என்று, கவிதை இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று என்று குரல் கொடுப்பதற்கு இன்றையவர்கள் உட்படுகிறார்கள் என்றால் அவர்கள் யார் என்பதை நீங்கள் இனம் காண வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் ஒரு நிகழ்வு சொல்லுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் ஷஹீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவிதை பாடுகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஷஹீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்னும் நீங்கள் பாடுங்கள், இன்னும் நீங்கள் பாடுங்கள் என்று ஷஹீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதை பாடுகின்ற பொழுது இன்னும் பாடுங்கள், இன்னும் பாடுங்கள் என்று சொல்லி அவர்கள் நூற்றுக்கணக்கான கவிதைகளை பாடுவார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை கேட்டுக் கொண்டிருப்பார்களாம். எனவே மீளாது கூடாது என்பதும் மௌலிது கூடாது என்பதும் இன்றைக்குள்ள பிரச்சாரங்களின் விமர்சனங்கள் என்பது எங்களுக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக ஒரு மூமின் இன்னல் மூமின யுஜாஹிது பி ஸைஃபிஹி வ லிசானிஹி, ஒரு மூமின் தன்னுடைய வாளாலும் தன்னுடைய நாவாலும் அவன் ஜிஹாது செய்கின்றார்கள். ஒரு மூமின் தன்னுடைய நாவினால் செய்கின்ற ஜிஹாது என்பது பெருமானாரை புகழ்ந்து பாடுகின்ற கவிதைகள். மௌலிது ஓதுவது ஜிஹாத் என்கின்ற அறப்போ என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கற்பூரத்திற்கு எதிராக கழுதை கூட்டங்கள் விமர்சனத்திற்கு வருவதை ஒரு காலமும் ஈமான் உள்ளவர்கள் ஏற்காமல், கழுதைக்கு நிச்சயம் கற்பூரத்தின் வாசம் தெரியாது என்பதை உணர்ந்தவர்களாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயத்தை, அவருடைய பாசத்தை எங்கள் இதயத்தில் கொண்டு கவிதைகளால் கண்மணி ரசூலுல்லாஹை மௌலிது ஓதுவது கொண்டும் மீலாது கொண்டாடுவது கொண்டும் நாம் அனைவரும் மகிழ்வு பருவமாக, ஈமானிய சலாமத் பருவமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா ரசூலல்லாஹ், எம் உயிர்களுக்கு அனைத்தும் உங்களுக்கே